இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு காம்பனண்ட்டை போடுறேன். இதுக்கு பேர் என்னது? இந்த காம்பனண்ட் பேர் டயோடு. கரெக்ட். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் ஜிஆர் செக் பண்றேன், எவ்வளோ வரும்? எப்படி 550 வரும்? என்னது? டயோடு ஃபார்வர்டு பயாஸில் தான் கண்டக்ட் பண்ணும். ஃபார்வர்டு பயாஸ்னா என்னது? ஆனோடு டு கேத்தோடு இதில் தான் கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸு கண்டக்ட் பண்ணாது. அப்போ ரிவர்ஸில் இருக்க அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டு இங்கே வராது. இதை நீங்கள் அடிக்கடி எங்கே பார்க்கலாம் தெரியுமா? லைட்டிங் சர்க்யூட்டில் பார்க்கலாம். லைட்டிங் சர்க்யூட்டில் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டிங் சர்க்யூட்டில் வந்து இந்த மாதிரி காயில் இருக்காது. ஆனால் கெப்பாசிட்டர் போட்டு அதுக்கடுத்து வந்து எங்கே போகும்? நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்டருக்கு போகும். புரியுதா? எந்த லைனில்? எல்இடி ஏ ஆனோட லைனில். அப்போ வந்து நம்மளை இங்கே வந்து பார்ப்போம். கனெக்டரில் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ காட்டும்? ஜிஆர் காட்டக்கூடிய இடத்துல ஆனோட லைனில் எவ்வளோ காட்டும்? ஷார்ட் ஆன மாதிரி காட்டும். புரியுதா? அப்படி இப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டியில் இங்கேயும் ஷார்ட் தான் காட்டும். இந்த டயரோட இந்த எண்டில் வச்சு பார்த்தா ஷார்ட் காட்டும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா ஷார்ட் காட்டாது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஷார்ட்டை இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இந்த சர்க்யூட்டுக்குள்ளே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. டயோடு ஒழுங்காக இருக்கிற வரைக்கும். டயோடு லீக்கேஜ் ஆகும். சப்போஸ் டயோடு லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்க இதை இங்கே கடத்தும். புரியுதா? எவ்வளோ லீக்கேஜ் ஆகிருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. ஃபுல் ஷார்ட் ஆகிடுனா ஃபுல்லாக கடத்திடும். லீக்கேஜ் இருந்துச்சு, மைனர் லீக்கேஜ்னா அதுக்கு தந்தாப்புல எங்கே ஜிஆர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். புரியுதா? அப்போ இது வந்து ஒரு சில இடத்துல எப்படி வரும்னா, விபிஹெச் லைன் ஷார்ட் காட்டும். விபிஹெச் லைனில் ட்ராப் இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் வச்சு தெர்மலில் வச்சு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது இங்கே உள்ள ஷார்ட் இங்கே இந்த டயோடு லீக்கேஜ் ஆகி விபிஹெச் லைன் வரைக்கும் உங்களுக்கு போகும். அப்படிங்கும்போது விபிஹெச் லைனில் ட்ராப் ஆகும். ஆனால் நீங்கள் விபிஹெச் லைனில் எல்லா இடத்துலையும் ஸ்மோக் போட்டு செக் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துலையுமே ஹீட் ஆகாது. ஏன் அப்படின்னா இடையில டயோடு கிடக்கு. டயோடு என்ன பண்ணாது? இடையில ஸ்பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஷார்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது. டயோடு எடுத்துகிட்டு ஷார்ட்டே போயிடும். ஏன்னா ஷார்ட்டே இங்கே தானே இருக்குது. இந்த ஷார்ட்டு தான் விபிஹெச் லைன் வரைக்கும் போகும். இது வழியாக ரிவர்ஸ் ஆகி போகணும். ஆனால் டயோடு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணக்கூடாது? ரிவர்ஸில் அலோவ் பண்ணக்கூடாது. ஆனால் அப்போது விபிஹெச் லைன் ஷார்ட் வந்து எங்கேயுமே ஸ்மோக் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எங்கேயுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த இதையும் செக் பண்ணணும். ஆனோட் லைனையும் ஒன்ஸு செக் பண்ணணும். சரியா? இன்னொரு விஷயம் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணியுமே எங்கேயுமே உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். பேரலில் ப்ரொடெக்ஷனுக்காக, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக பேரலில் டயோடு போட்டிருப்பாங்க. அந்த டயோடுனால என்ன ஆகாது? உங்களுக்கு எங்கேயுமே மெல்ட் ஆகாது. ஸோ அப்போ அந்த டயோடை தூக்கிட்டு அடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அன்றைக்கி என்னாச்சு? மெல்ட் ஆச்சா? அப்போ அந்த பேரலல் லைனில் எங்கேயும் டயோடு இருக்கானோ அதையும் செக் பண்ணிக்கணும். சரியா? நான் அந்த கேஸுக்கு சொல்கிறேன். நீங்கள் எங்கேயுமே இன்ஜெக்ட் பண்ணி எங்கேயுமே உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகணும்னா அந்த சர்க்யூட்டில் பேரலில் எங்கேயாவது டயோடு இருக்கான்னு பார்க்கணும். டயோடை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு தன்னால் ஆகாது. சரியா? ஸோ அப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு டயோடோட தன்மை எப்படி இருக்குங்கிறது?